திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குமா இருக்காதா? உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டிடுவாங்களா இல்ல ஒரு கூட்டணியாவே போட்டிடுவாங்களா? இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு பதிலா ரெண்டு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குங்க. முதல் விஷயம் அப்படின்றது சமீபத்தில் நடந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களோட கூட்டம். அந்த ஒரு கூட்டத்துல இப்போ அந்த கட்சியோட தலைவராக இருக்கிற திருநாவுக்கரசர் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். யார் யாரெல்லாம் டிஎம்கே இல்லாம நாம தனித்து போட்டியிடலாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 61 மாவட்ட தலைவர்கள்ல நிறைய பேர் கை தூக்கிருக்காங்க. வேணாம் சார், அவங்களோட கூட்டே நமக்கு வேண்டாம், நம்ம தனியா போய் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து போட்டிடலாம் சொல்லுங்கிறப்போ மீதி இருக்கிற சொச்சபட்சம் மிச்சம் எல்லாம் கை தூக்கி இருக்காங்க. எதனால இந்த ஒரு நிலை உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசரே சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் டைம்ல கருணாநிதி தான் கூட்டணிகளை கையாண்டாரு, அவரோட அணுகுமுறை வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற எலெக்ஷனை மு.க. ஸ்டாலின் தான் கையாளுறாரு. எடுத்த எடுப்புலயே நம்ம பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் பேச வேண்டாங்க, யார் யார் எங்கெங்க எப்படி போட்டியிடணும் அப்படின்றது எங்களோட மாவட்ட செயலாளர்கள் உங்களோட மாவட்ட தலைவர்களோட பேசி முடிவு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. அதுக்கு மேல பேசுறதுக்கு வாய்ப்பே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு பக்கம் ராகுல் காந்தி நேரா கிளம்பி இப்போதைக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கிற நம்ம முதல்வர் பாக்குறதுக்காக, பார்க்க முடியல இருந்தாலும் பாக்குறதுக்காக மருத்துவமனைக்கு போயிருக்காரு பாத்தீங்களா. சோ அதிமுக கூட அவங்க கூட்டணி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியில ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு கூட்டணியும் வாழ்நாள் கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க, எப்ப வேணா மாத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்கிருந்து ஒரு பிளக்க போடுக்கிறோம் அங்கிருந்து ஒரு பிளக்க சேர்த்துறோம் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. மொத்தத்துல கூட்டணி வேண்டான்னு மாவட்ட தலைவர்கள் சொல்லிட்டாங்க. கட்சி தலைமை என்ன பண்ணுன்றத பொறுமையா பார்க்கணும் சார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, காவிரி பிரச்சனை தொடர்பா திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவரோட தலைமையில அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட்டம் சென்னையில் நடந்துச்சு. அந்த ஒரு கூட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சியோட விவசாய அணியை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்கிற ஒரு பூதம். யார் யாரெல்லாம் இந்த ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விவசாய சங்கங்களோட தலைவர்களை மு.க. ஸ்டாலின் போன்ல கூப்பிட்டு அழைப்பு வச்சிருக்காரு. கண்டிப்பாங்க, நீங்க கூப்பிட்டு நாங்க வராங்க இருப்போமா, எங்களுக்காக நீங்க பாடுபடுறீங்க, கட்டாயமா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விவசாய சங்கங்களோட கூட்டமைப்பு தலைவர் பி.ஆர். பாண்டியன், தமிழ்நாடு விவசாய சங்கங்களோட கூட்டியக்கத்தின் தலைவர் தெய்வசிகாமணி எல்லாருமே வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம தான் கூட்டணியே வேணான்னு சொல்றோம், இப்போதைக்கு நமக்கு அந்த கட்சியோட விவசாய அணின்னு சொல்லிட்டு காங்கிரஸை இப்ப டீல்ல விட்டாங்கன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. சரி, இப்ப காங்கிரஸை விட்டுட்டு நடந்த ஒரு கூட்டத்துல என்ன முடிவெடுத்தாங்க? நேரா டெல்லி போறோம், ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டு பேர்த்தையும் பார்த்து மனு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்களாம். எப்ப மனு கொடுக்கறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்காக இவ்வளவு ஒரு அக்கப்போரு? எப்படி இருந்தாலும் அங்க நேர போய் நீங்க மனு கொடுத்து ஒன்னும் ஆக போறது இல்லை. என்னவோ போங்க சார். அனாவசியமான வதந்திகள் பரப்புறாங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கும் ஒரு தாய் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய்க்கு வந்தது பேசாதீங்க. இது ஒரு மனித குணமே அல்ல.